ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நம்மளோட ஜூன் மந்தோட கலந்தாய்வு கட்டண கலந்தாய்வு துவங்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நீங்களாக ஒரு செல்ஃபாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பயன்படும். நாங்கள் வந்துட்டு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறதை நம்ம கொடுக்க மாட்டோம். முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்பில் சந்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதன் நோக்கமே. மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படின்ட்டு ஒரு பெய்டு பிளேலிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு அதனை பெற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதனை பற்றி தகவல் வேணாலும் நீங்கள் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து கொள்ளுங்கள். ஓகே, ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். நம்ம அதில் ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இடையில அதில் வீடியோஸ் போடுறதில்ல. இப்போ வந்து அந்த ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலில் வந்து முழுக்க மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அதற்கு ஒதுக்கியிருக்கோம். ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோன்ட்டு நம்ம வெளிப்படையாகவே தான் சொல்லியிருக்கிறோம். இண்டெக்ஸ் வர்த்தகங்கிறது நம்ம அதிகமாக பெருசாக பண்ண மாட்டோம். அப்போது ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸும் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து நிஃப்டி அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கு. இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நம்ம ப்ரீ ஓப்பன் பார்க்குறக்கு நம்ம வந்துட்டு மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிற என்எஸ்சி வெப்சைட்டில் மார்க்கெட் டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இதில் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் இதில் பார்ப்போம், ஒன்றும் நிஃப்டி 50ல் பார்ப்போம், அண்டு F12 சீரீஸில் இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்போம். அப்போ நிஃப்டி 50ல் இன்றைக்கி ப்ரீ ஓப்பனில் இருந்தவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2% கட்ட வந்துட்டு இது கேப் அப் ஓப்பனிங் ஆர் பாசிட்டிவ். இது பாசிட்டிவ் ஓப்பனிங் ஓகே, ஆனால் கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேலே இவங்க ஓப்பன் பண்ணியிருந்தால் இது வந்துட்டு நமக்கு கேப் அப் ஓப்பன் அப்படின்ட்டு வரும். இல்லை அப்படின்னா இது பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்ட்டு வரும். கோட்டக் பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் ஓப்பன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது வந்துட்டு டவுன் சைடில் ஒரே ஒரு நிறுவனம் ஏஷியன் பெயிண்ட் மட்டும்தான். அதிகமாக நம்ம வந்துட்டு டவுன் சைட் இருக்கிற ஸ்டாக்ஸை அதிகமாக எடுக்க மாட்டோம். எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்காக கேப் அப் ஆகிற ஸ்டாக்ஸை பண்ணுவோம். ரொம்ப ரேர் கேஸ்டு கேப் டவுன் ஸ்டாக்ஸை பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் கேஸ்டு. அப்போது இதில் நான் வந்து எப்போவுமே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை வந்து நான் அதிகமாக முயற்சி பண்ண மாட்டேன். ரொம்ப கம்மி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை வந்துட்டு பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு 5% 10% அப்படின்ட்டு ஏற்றம் கொடுக்கறதோ இல்லை இறக்கம் கொடுக்கறதோ வாய்ப்புகள் குறைவு. ஒரு அதிகபட்சமாக 2 to 3% தான் போகும். ஆனால் F12ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி லாஸ் வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட் வரைக்கும் அதிக வாய்ப்பு. அப்போ நான் எப்போவுமே செக்யூரிட்டிஸ் இன் F12 தான் கொண்டு போவேன். ஆனால் இதில் இருக்கிறதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வரும். அந்த லிக்விடிட்டி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணினது வந்துட்டு M6 வந்து நான் சூஸ் பண்ணேன். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம காமிக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நான் ட்ரேட் பண்ணது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறவங்களுக்கு இது பொருந்தாது. இந்த நம்மளுடைய காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே, என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏனென்றால் நமக்குள்ள முதல் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணலாம், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு யோசிக்கிறவங்கனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒருத்தர் மேலே குறை சொல்லலாம் அப்படின்னே பார்த்துட்டு இருக்கிறவங்கனால என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அவங்க வந்துட்டு பின்னோக்கி தான் போவாங்க. அப்போ அவங்களையே நம்ம வந்துட்டு பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். உங்கள் வியூவர்ஸை நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கூட சிலருக்கெல்லாம் தோணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இல்லை நெகட்டிவ் எதாச்சும் தப்பு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். M6 அது வந்து இன்றைக்கி வந்துட்டு லைஃப் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணேன். இது ஒரு கேப் அப் ஸ்டாக்ஸ். மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புதியவர்களை ட்ரேட் பண்ணும்போது வந்துட்டு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஸ்டாக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று எடுக்காதீங்க, புதியவர்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு உடனடியாக ப்ராஃபிட் புக்கிங்கும் வரும், ஷார்ட் கவரிங்கும் வரும், இல்லைன்னா சைட்வேக்குள்ளே போய்டும். இதை பற்றி தெரியல அப்படின்னா நிறைய நஷ்டம் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு அனுபவம் மிக்க
ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்க, புதியவர்களுக்கு வந்துட்டு இதை சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அனுபவம் இல்லாமல் நம்ம போய் தேவையில்லாமல் பணத்தை விட்டுறக்கூடாதுங்கிறக்காக. இப்போ நான் இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போட்டதுமே எனக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு முந்தையோட ஹை 7531, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7568. அப்போ இதிலிருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இது வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நான் இதில் ட்ரேட் என்ன பண்ணணும்லாம் காமிக்க போகிறதில்ல, சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸை சொல்கிறேன். இது 9:20க்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஆப்ஷன் அட்டவணையில் பாருங்கள், 8000 கால், நேற்றைய க்ளோஸ் வந்துட்டு 79 ரூபா, இன்றைக்கி ஓப்பன் 119 ரூபாய்க்கு ஆயிருக்காங்க, லோவே 100 ரூபா தான், இன்றைக்கி 292 ரூபா. அப்போ லோவிலிருந்து கிட்டத்தட்ட 2x கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே பிடிக்க முடியும்னெல்லாம் சொல்ல வரல. நான் இந்த கரெக்டாக 100 ரூபாய்க்கு வாங்கி 292 கொடுத்தா உங்களுக்கு இவ்வளோ லாபம் அப்படின்னு ஆசை காட்டுறக்கெல்லாம் நான் இங்கே வரல. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் எப்படி நம்ம வந்துட்டு எடுக்கலாம், இதில் லாஸும் வரும் ப்ராஃபிட் வரும். நீங்கள் கண்ணிமைக்க நேரத்தில் லாஸ்ன்னு வந்ததுன்னா 5000 10,000 ஒரு லாட்டுக்கே லாஸ் வந்துடும். ஆனால் இதில் பக்கா ஒர்க் அவுட் பண்ணணும். நான் எப்போவுமே வந்துட்டு முந்தைய நாளெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ண மாட்டேன். இன்றைக்கி என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த ஸ்டாக்குக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். 8500 கால் பாருங்கள், 35 ரூபாயிலிருந்து 118 ரூபா, 27 ரூபா தான் ப்ரீவியஸ் க்ளோஸ். 7800 கால் பாருங்கள், 126 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 394 ரூபா. அப்போ எவ்வளவு மடங்குகள் கிடைக்குது. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி நிஃப்டின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூமெண்ட்டே இல்லை. அப்போது ட்ரேடிங்க்குன்னு வரும்போது நம்ம என்ன வரோம்னா ஒரு பன்முகத்தன்மையோடு வரணும். நிஃப்டியில் ஆப்ஷனில் பையர் செல்லராக இருக்கலாம், இல்லை சப்போஸ் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஸ்டாக்ஸும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்டாக்ஸை வந்துட்டு ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம், இன்றைக்கி ட்ரெண்டிங் ஸ்டாக்கும் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து நான் என்னோடய ட்ரேடிங்க்காக நான் வந்து பண்ணுறது என்னென்னா அடிமையாகக்கூடாது. மார்க்கெட்டில் இவ்வளோ தெரிச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அடிமையாகக்கூடாது அப்படிங்கிறக்காக எனக்கேற்ற வாய்ப்பு எனக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி அமையும் போது நான் கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துடுவேன். ஆனால் லாஸ்ன்னு வந்தால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். திருப்பி உட்காந்து அதை லாஸை ரெக்கவர் பண்ணலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய தப்பு நானும் பண்ணியிருக்கேன், நிறைய லாஸும் வந்திருக்கு. அப்போ என்னென்னா அந்த லாஸில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை அடுத்து என்ன பண்ணிட்டோம்னா அதை வந்து தவிர்க்க தெரிஞ்சிடணும். அப்போ எந்தெந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம், எந்தெந்த மாதிரி ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ அதான் நமக்கு. அதனால் நான் ப்ரீ ஓப்பன் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறது. ஏன்னா உங்களுக்கு கவரிங் செல்லர்ஸ் வந்து பயப்படக்கூடியது இங்கே ஓப்பனிங்லேயே அப்படிங்கும்போது கேப் அப் ஆர் கேப் டவுனில் தான் பயப்படுவாங்க. அதனால் நான் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, எனக்காக ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டு கேப் அப் ஸ்டாக்ஸ் கால் ஆப்ஷன் சைடு தான் இது பண்ணுவேன். முக்கியமாக பையராக தான் நான் அதிகமாக இருப்பேன். செல்லராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்டு. அப்போது இண்டெக்ஸில் அப்படிங்கிற ட்ரேடு வரும்போது இண்டெக்ஸில் வந்துட்டு முதல் ஃபுல்லாகவே இண்டெக்ஸில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 4 இயர்ஸாக வந்து இண்டெக்ஸில் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஒன்லி ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தது ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸில் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்து இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணலாம் ட்ரெண்டிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட்டில் இதை வந்து அட் ப்ரெசென்ட்டில் மார்க்கெட்டில் யார் பர்சன்டேஜ் வைஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அதுலேயும் நிஃப்டி 50 நான் அதிகமாக சூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இது இப்போ ஆக்சுவலாக நான் இதை ட்ரேடே எடுக்க மாட்டேன். ஆனால் இருந்தாலும் ரேர் கேஸ்ட் உங்களுக்கு புரியிருக்காக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எல் 7% இன்னைக்கு ஏறி இருக்காங்க, பந்தன் பேங்க் 7%, மணப்புரம் 7%, எம்சிஎக்ஸ் 7%, எம்ஜிஎல் 6% இப்படி இருக்காங்களா. டவுன் சைடு பாருங்கள், டவுன் சைடு இல்லாமல் 1% 2% இருக்காங்களா. ஆனால் நிஃப்டி ஸ்டாக்ஸ்னு பாருங்கள், நிஃப்டி ஸ்டாக்ஸ் இதுக்குள்ளே இருக்க போகுது இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா மொத்தமே இன்றைக்கி வந்துட்டு ஜியோ ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 4%, கோட்டக் பேங்க் 4%. அப்போ 7% 8%ங்கிற மூமெண்ட் இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸில் வரும். யாரும் ஆசை தூண்டுறதுன்னு நினச்சிட்டு இது பண்ணிட வேண்டாம். ஆனால் நம்ம ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் இங்கே தான். நம்ம வந்து இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்கா, எந்த செக்டர் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும். இன்றைக்கி காலையிலேயே நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு, இது வந்து ஜூன் ஃபியூச்சருக்கு 25100 அப்படிங்கிறது பேஸ்டான ஃபியூச்சர் தங்கதா க்ளோஸ். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 25250 25400 பேரல் லைன் வந்து 24900 24950 கொடுத்துருந்தோம். 24800 24650 சப்போர்ட் லைன் எல்லாம் கொடுத்துருந்தோம். நிஃப்டி ஸ்பாட்டுக்கு என்ன ஒரு பியூட்டின்னு இன்றைக்கி 24900 950ங்கிறது ஸ்பாட்டுக்கும் அதே பேரல் லைன் அமைஞ்சிருச்சு,
ஃபியூச்சருக்கும் அதே பேரல் லைன் அமைஞ்சிருச்சு. நமக்கு 25,000 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோசிங், நம்ம அதை எடுத்துருந்தோம். அடுத்து 25,095, 25,200 பேரல் லைன் 24,900 950 கொடுத்துருந்தோம். 24,850, 24,800 784 800 எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்பாட்டுக்கு கொடுத்துருந்தோம். அடுத்தது வந்துட்டு 25,000 கால் 25,000 புட்டு எடுத்திருந்தோம். 25,050 கால் புட்டு தான் ஆக்சுவலாக எடுத்திருக்கோம். அதுதான் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸோட டிஃப்ரென்ஸ் கம்மி. இருந்தாலும் கொஞ்சம் நியர்பை 25,000 கால் புட்டு அதிகமான வர்த்தகமும் ஆயிருந்தாங்க. மார்க்கெட் 25,030ங்கிறனால 50 கால் புட்டும் எடுத்துக்கலாம், இல்லை 25,000 கால் புட்டு எடுத்துக்கலாம். காட்டி நான் அதிகமான வர்த்தகம் 25,000னால நான் 25,000 கால் புட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 168 காமன் ஏடிஎம்மாக நம்ம பார்த்தோம். அடுத்து 146 பாட்டம், 220ங்கிறது வந்துட்டு 238, அடுத்து 390 கொடுத்துருந்தோம். பேரல் லைன் 200 to 220 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 25,050 புட் அவங்களுக்கும் நம்ம எடுத்திருந்தோம், பார்க்கலாம். ஓகே, இது பாருங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் வந்துட்டு இதற்கு பெயர் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேற்றைய ஹைக்கு மேலே ஓப்பன். அப்போ இந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் நடக்கும்போது இது சமீபத்தில் ஒரு 4-5 வாரத்தோட அதிகபட்சமான விலை. இந்த இடத்துல என்னென்னா கால் செல்லர் பேனிக் ஆகிட்டு கவரிங் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ராக்கெட் வேகத்தில் ஏறி இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம், ஓப்பன் ஹை. அப்போ என்ன அர்த்தம், ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகலை. அப்போ இந்த இடத்துல என்னென்னா கால் செல்லர் வந்துட்டு ஜாலியாகிடுவாங்க. அப்போது கவரிங்கிறது வரலையே, அதே சமயம் டிகேவும் கூட வந்ததுனால மார்க்கெட்டில் கால் செல்லர் இன்றைக்கி ஜாலியாக இருந்துட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரேஞ்ச் கம்மி, 83 பாயிண்ட்ஸ் தான் ஒரு நாளோட ரேஞ்சாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது அடுத்த நாள் இதை வந்து கால் செல்லர் பயப்படல அப்படின்னா, மார்க்கெட் 25,160க்கு மேலே நிலை பெறவே இல்லை அப்படின்னா இது வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கவே முடியாது. அப்போ கால் செல்லரும் ஜாலியாக இருந்துருவாங்க, புட் செல்லரும் ஜாலியாக இருந்துருவாங்க. இது உன்னிப்பாக கவனிக்கணும் மார்க்கெட்டில். அதனால் வந்துட்டு 25,160க்கு மேலே நிலை பெறும்போது கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய மோட் வந்ததுன்னா மார்க்கெட் இங்கிருந்து ஒரு 100 to 200 புள்ளிகள் ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் மீண்டும் இந்த சைடுவே கண்டினியூ பண்ணிவிட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு போகக்கூடிய சக்தியாகவும் மாறிடும். அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. இது ஸ்பாட்டுக்கு நம்ம கொடுத்துருந்தது காலையில் லெவல்ஸ் 25,100லேயே என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் ஒரு சைட்வே மூமெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு மொமெண்டம் இல்லை. ஃப்யூச்சருக்கும் அதே தான். நம்ம கொடுத்துருந்த அந்த ரெண்டு இடைப்பட்ட, அதாவது காமன் ப்ரைஸுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் நம்ம கொடுத்ததும் அதுக்கு இடையிலேயே மார்க்கெட்டை முடிச்சுட்டாங்க, எந்த பக்கமாக போகல. அப்போ டிசைடிங் ஃபேக்டர் நடக்கலை. 25,000 கால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த 200 to 220 பேரல் லைன். அடுத்து 238 நேற்றைய வந்து 25,000 காலோட ஹை. அந்த 25,000 காலோட, அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய கேப் அப் 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் கொடுத்தும் கூட கால் ஆப்ஷன்ஸ் 25,000 கால் போட்டு தான் நேற்று அதிகமான வர்த்தகம். இவங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே நிலை பெறவே இல்லை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் கால் செல்லர் எப்படி பயப்படுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்னவாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல டிகேம் ஆனதுனால புட் ஆப்ஷனுடைய வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகலை, கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகலை. அப்படின்னாலே மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். காலையிலேயே இது வந்து நம்மளை தூங்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அப்போ இதில் என்னென்னா ட்ரேடை இனிஷியேட்டே பண்ணக்கூடாது, இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 25,000 கால் புட்டோட இது வந்து நேற்று டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மக்கிட்ட ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண தான் நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். அப்போது இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டே வந்தால், ஓ இது இப்படி இருந்தால் இப்படி இருக்காதா, அப்படி இருந்தால் இப்படி இருக்காதான்னு உங்களுக்கு அனுபவம் கிடச்சிடும். 2-3 மாதம் மார்க்கெட்டை நீங்கள் லவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிடும். மற்றவங்கள பற்றி தப்பு பேசிகிட்டு இருக்கலாம், மற்றவங்க பண்ணிட்டாங்களா இல்லையா, நீங்கள் மற்றவங்கள பற்றி பார்த்துட்டு இருக்க உங்களுடைய மைண்டு வந்துட்டு மார்க்கெட்டில் நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். எப்போவுமே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும், மற்றவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ அது நம்மளுக்கு தேவையே இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பல ஹிண்ட் கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ டேட்டாஸ் கொடுக்குறோம். இவ்வளோ டேட்டாஸ் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து பாதி தான் பார்க்குறீங்க வீடியோஸ்.
அப்போ என்னென்னா டேட்டாஸ் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அதனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முற்படணும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ஹை 25,000 கால் நேற்று ஹைக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னு ஒரு டேட்டா கிடச்சிச்சு. அப்போ அந்த டேட்டா கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் கால் செல்லர் எதுக்கு பயப்பட போகிறாங்க? அப்போ அதற்கு மேலே சஸ்டெயின் ஆகியிருந்தது தான். இப்போ நான் சஸ்டெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால இங்கே ஒரு கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க. சார் இது 5 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், டே, இதில் எதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு வந்துடும். 238க்கு மேலே நின்னால் அவ்வளோதான். அது நீங்கள் எதில் டேட்டா எத்தனை டைம் ஃப்ரேமில் மாற்றுறனாலும் நீங்களே பார்த்துக்க வேண்டியது தான். இதுதான் அனுபவம். ஏன் நான் வந்துட்டு நிறைய பேர்த்தோட கேள்விக்கு வந்துட்டு தொடர் ஆய்வு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிலருக்கு அது எரிச்சலை உண்டாக்கலாம். ஆனால் அது சொல்கிறோட அர்த்தம் உங்களுக்கு புரியாது. மார்க்கெட்டில் வந்துட்டு சைடுவே மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, வால்டைல் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. இந்த 3 மார்க்கெட்லேயும் வெவ்வேறு விதமாக ரியாக்ட் பண்ணும். அப்போ இந்த 3 மார்க்கெட்டோட அடிப்படையில் நீங்கள் இதை பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி ஆக்சுவலாக கேப் அப் ஆனதுக்கு மார்க்கெட் வந்துட்டு நல்லா மேலே போயிருக்கணும். கால் செல்லர் வந்து அதை ரியாக்டே பண்ணல. அதுதான் மெயின். ஓகே, 25,100 கால் இன்றைக்கி வந்து அடுத்த மணி எடுத்துக்கிறோம். 130, 137, அப்போ 133 ரூபா. நேற்று 168 ரூபாயாக இருந்தவங்க இன்றைக்கி 135 ரூபாயாக இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 33 ரூபா கிணத்த காணுங்கிற கான்செப்ட் தான். அப்போது இது 130, 150ஆகவே வச்சுக்கலாம். அப்போ 25,100, 25,250, 24,950 இதுதான் மார்க்கெட்டோட எட்ஜ் ரேஞ்சாக இருக்க போகிறாங்க. அப்போ இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 250 புள்ளினா 25,350, இந்த பக்கம் வந்துட்டு 300 புள்ளிகள், 250 புள்ளிகள் அப்படின்னா 24,850. அப்போ ஜோன் இதற்குள்ளேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டேபிள். இதை வந்துட்டு 25,100 கால் 100 புட் அதிகமான ஒருத்தகம் மார்க்கெட் மேலே போயிருக்கும்போது இந்த ஸ்ட்ரேடல் வந்திருக்கு, வரலாமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது. அப்போ இந்த மாதிரி வரும்போது சைடுவே நம்மளுக்கு இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகணும்? ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் வரணும், இல்லைன்னா வைடு ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிறது வரணும். அப்போ மல்டிபிள் ஹெட்ஜ்னு என்ன? 25,100 கால், 25,200 கால், 25. இப்போ இந்த ஒன்றும் இல்லை, இந்த புட் ஆப்ஷன் மட்டும் இந்த இடத்துல இல்லாமல் இந்த மாதிரி இருந்திருந்தால் போதும். இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ இந்த மாதிரி இருந்து மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்திருந்தால் இன்றைக்கி நல்லா மேலே போயிருக்கும். அப்போ இங்கே ஃபெயிலியர் ஆனதே இங்கே ஸ்ட்ரேடல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டேர்ன் ஓவர்லேயும் 25,100. அப்போ மேலே தடுப்பு எதுக்கு வருது? அப்போ இந்த தடுப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஹிண்ட். அப்போ இது வச்சா மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம், அதாவது வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற ட்ரேடை சூஸ் பண்ணவே கூடாது. அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நிலைக்க முடியும். அதிகமான வாய்ப்பு எது கிடைக்குதோ அதில் போய் கூட லாஸ் பண்ணலாமே தவிர வாய்ப்பு குறைவாக இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் லாஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி 13-15 இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி தான் இருக்கிறாங்க. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு வேல்யூம் இல்லை, லிக்விடிட்டி இல்லை. அதனால் நல்லா மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டை நின்ன இடத்துலையே சைடுவேக்குள்ளே போட்டு கரைச்சிடலாம். அப்போ 25,100 அப்படிங்கும்போது லோ ஒரு 130 அப்படின்னா 25,100 2 பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ நியர் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. லோ நியர் க்ளோசிங். அப்போது இந்த லோவுக்கிலேயே நாளைக்கு 2 பேர் இருந்தாலும் மார்க்கெட் சைடுவே போயிடும். அப்போ நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் மோனோபோலி ஆகி மார்க்கெட்டை வந்து டெம்ப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 2 பேர்த்தோட லோவுக்கு நியரே 2 பேரும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். இதை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாகவும் பார்க்கணும். அப்போ 25,100 ப்ளஸ் 130 மைனஸ் 130. அப்போ பார்த்துட்டா 25,230, இந்த பக்கம் வந்துட்டு 970. இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டை 25,100 ஆவரேஜ். அப்போ 25,100க்கு மேலே இருந்தால், 25,100க்கு கீழே இருந்தால், அப்போ எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோங்கிற இம்பேக்டட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.